வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதை வந்து வீடியோ போடுறேன் பாருங்கள். கடாயில் குடமிளகா, சிகப்பு குடமிளகா, வெங்காயம், பச்சை மிளகாய் ஒன்று போட்டு வதக்கிறேன் பாருங்கள். வதக்கிட்டு எண்ணெயில் வதக்கிட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அர்ஜென்ட்டுக்கு இப்போ சாப்பாடு கட்டணும், ஆஃபீஸ்க்கு சாப்பாடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு பண்ணால் ஒரு குடமிளகா, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா அப்படியே கட் பண்ணி இதை பாருங்கள் வதக்கிறேன் பாருங்கள். வதக்கி ரெடி ஆகிட்டுருக்கு. இதை நல்லா வதங்கிட்டோம். அடுத்து சிக்கன் வந்து நம்மக்கிட்ட இருந்தாக்கா முட்டை ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறேன். இதை பாருங்கள், பக்கத்து ஸ்டவ்வில் சிக்கனை வந்து பொடியாக கட் பண்ணேன். பொடியாக கட் பண்ணி எண்ணெய் ஊற்றி பொடியாக கட் பண்ணி அதில் போட்டு எக்கு ஒன்று உடச்சி விட்ருக்கேன் பாருங்கள். எக்கு உடச்சி கிளறேன் பாருங்கள். கொஞ்சம் மஞ்சப்பொடி மஞ்சப்பொடி போட்டாலும் போடலாம், போடட்டே ஒயிட் ஃப்ரைட் ரைஸ் போடலாம். உப்பு போடணும், சால்ட்டு போட்டு சிக்கனு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சிக்கனு பொடியாக கொந்தன கறி மாதிரி பண்ணிவிட்டு முட்டை, உப்பு, சால்ட்டு கிளறேன் பாருங்கள். இப்போது வெங்காயம், இந்த குடமிளகா வதங்கிடுச்சு. இதில் கோஸு, கேபேஜ் அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த கோஸ் அரிஞ்சு இதை போடுறேன் பாருங்கள். குடமிளகா, வெங்காயம், பச்சை மிளகா, கோஸ், கேபேஜ். கோஸ் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. ஃப்ரைட் ரைஸ்க்கு கோஸ் ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக வதங்கணும். சால்ட்டு போட்டுக்கணும். திட்டமாக சாப்பாடு எவ்வளோ கலர்றோமோ அதுக்கு திட்டமாக உப்பு போட்டுக்கணும். அடுத்து அந்த கறி முட்டையும் கிளறணும் பாருங்கள். அதை வந்து இந்த கோஸோட போட்டு கிளறணும் பாருங்கள். கலர்ஃபுல்லான ஃப்ரைட் ரைஸ். சால்ட்டு, குடமிளகா, சிகப்பு குடமிளகா, தக்காளி நினச்சிக்க போகிறீங்க எல்லாம் வதக்கி. கேபேஜ், கோஸ் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. திட்டமாக உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு பாசுமதி அரிசியோ, வீட்டில் எந்த அரிசி இருக்குதோ, இந்த பாசுமதி அரிசி வடித்து வச்சுருந்தேன். நல்லா ஆற வச்சு இந்த சாதத்தை போட்டு கிளறிட்டு சூப்பர் ஃப்ரைட் ரைஸ் பாருங்கள். கடையில் போயிட்டு நம்ம சாப்பிடவே கூடாது. அவன் அஜினமோட்டோ கலந்து கொடுப்பாங்க. டேஸ்ட் இருக்கும், ஆனால் நமக்கு வயிற்றுக்கு உடம்புக்கு ரொம்ப கெடுதல். அது நம்ம வீட்டிலையே செய்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம். கறி இருந்ததுன்னா ஒரு ரெண்டு பீஸ் கறி, ஒரு முட்டை, ஒரு குடமிளகா போட்டு டக்குன்னு ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம். மிளகுத்தூள், காரம் வேணுன்னா மிளகுத்தூள், லைட்டாக மிளகுத்தூள், சால்ட்டு திட்டம் பார்த்து சாப்பிட வேண்டியது, அவ்வளோதான். சூப்பராக ஒரு பிளேட் கொடுமா. மிளகுத்தூள், லாஸ்ட்டாக ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயத்தாள். அது போட்டால் டேஸ்ட் இருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கு வெங்காயத்தாள் போட்டால் நல்லா டேஸ்ட்டு வரும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ். இந்த வெங்காயத்தாள் வந்து நாங்கள் தோட்டம் போட்டோம். அந்த தோட்டத்துலேருந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்தோம். திட்டமாக 2 ஃப்ரைட் ரைஸ் கலந்து அழகாக ஒரு 2 வெங்காயம் தாள் எடுத்து இதை போட்டேன் பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப கிளறக்கூடாது. சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு பசங்களுக்கு ஃப்ரைட் ரைஸோ, காலேஜ் போகிற பசங்களுக்கு நீங்கள் இதே மாதிரி செய்து
ரெடி பண்ணி கொடுங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கலாம், ஆஃபீஸ் கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையில் வாங்காமல் நம்ம செய்யலாம். தேங்க்யூ.